உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்களில் பழிவாங்கும் உணர்ச்சி இருக்கின்ற ஒரே ஒரு உயிரினம் மனிதனாகிய நாம் மட்டும்தான். ரயில்வே ட்ராக் கட்டுறோம், ஈஷா யோக மன்றம் கட்டுறோம், காருண்யா காலேஜ் கட்டுறோம் சொன்னா யானை ஊருக்குள்ள வரத்தான் செய்யணும். எந்த விலங்கினமும் நம்மை தேடி வருவதல்ல. Yes, I belong to a generation which destroyed this earth. பிப்ரவரி மாதம் 1986க்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் இதுவரை தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லை சொல்வது அறிக்கை. 2050க்குள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கும் ஒரு முறை சந்திக்க போகின்றன என்று சொல்கிறது அறிக்கை. நாம் இந்த உலகத்தின் ஹம்மிங் பேர்டுகளாக, தேன் சிட்டுகளாக மாற வேண்டிய தருணம் இந்த தருணம். பொதுவாகவே பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போய் சுற்றுச்சூழல் பற்றி பேசுகிறோன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ஏன் தெரியுமா? நாங்கள் உங்களை மாதிரி பள்ளிகள்லையும் கல்லூரிலையும் படித்த போது எந்த மாதிரியான சினிமா பாட்டை கேட்டு வந்தோம் தெரியுமா? காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்ற இந்த பாட்டை கேட்டிருப்போம். இல்லைன்னா மலையோரும் வீசும் காற்று மனசோட பாடும் பாட்டு இந்த பாட்டை கேட்டிருப்போம். ஆனால் நீங்கள் எந்த மாதிரியான சினிமா பாட்டை கேட்டு வளர்றீங்கன்னா, சொல்றியா மாமா, சொல்றியா, இல்லைனா டாடி மம்மி வீட்டில் இல்லை, ஆளுமா டோலுமா, இந்த பாட்டு தான் கேட்டு வர்றீங்க. சரி, சினிமா பாட்டை தான் சொல்கிறதில்ல, சொல்கிற விஷயங்களை சரியாக சொல்கிறாங்களான்னு பார்த்தா ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஒரு பாம்பு தன்னோட துணையை கொண்டவனை ஞாபகம் வச்சுட்டு 7 வருஷம் கழித்து பழி வாங்குமா. உண்மையான நண்பர்களே, உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்களில் பழிவாங்கும் உணர்ச்சி இருக்கின்ற ஒரே ஒரு உயிரினம் மனிதனாகிய நாம் மட்டும்தான். வேற எந்த உயிரினும் பழிவாங்கும் உணர்ச்சியே கிடையாது. நமக்கு தான் செகண்ட் இயர் படிக்கும் போது இன்டர்னல்ல குறைச்சு மார்க் போட்ட டீச்சரை ஞாபகம் வச்சிருப்போம். 25 வருஷம் இவன் தான்டா மார்க் குறைச்சு போட்டா ஞாபகம் வச்சிருப்போம். பல பெரிய விலங்குகளுக்கு 90% ஆஃப் ஸ்பீஷீஸ்க்கு நினைவாற்றலே கிடையாது. ஒரு 10% உயிரினங்களுக்கு, திமிங்கலம், யானை போன்ற பெரிய பெரிய உயிரினங்களுக்கு எந்த காலகட்டத்தில் எந்த சீதோஷனில் உணவு கிடைக்கும் தெரியும், தண்ணி கிடைக்கும் தெரியும், அவ்வளோதான். நினைவாற்றலே கிடையாது. இன்னொரு அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய செய்தி, நீங்கள் இன்னைக்கு கூட வெளியே புக்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஊருக்குள் யானைகள் அட்டகாசம், ஊருக்குள் பூந்து சிறுத்தை புலி மிதித்து பலின்னு சொல்லி நம்ம அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம். நான் கூட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாரும் நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி சேனல் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு புலி ஒரு மான் வேட்டையாடி போட்ட ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு புலிக்கு முன்னாடி 4 மான் செத்துக்கிறத பார்த்துருப்போமா? பார்த்துக்க மாட்டோம். ஏனென்றால் ஒரு புலிக்கு ஒரு வாரத்திற்கு 1 மான் போதும். அது சாப்பிட்ட மிச்சத்தை நரி சாப்பிடும், அது சாப்பிட்ட மிச்சத்தை பிணந்தினி, கல்லுகள், வல்ச்சர் சாப்பிடும். இதுதான் இயற்கையில் கூடிய சிஸ்டம். அதில் வேஸ்டே கிடையாது. நாம தான் வீணாக போனவங்க வேஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறோம். நாம் ஒரு யானை கூட்டத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு 150-200 கிலோ உணவும் 150-200 தண்ணியும் தேவை. அதுக்கு எந்த காலகட்டத்தில், எந்த சீதோஷனில் எங்கே தண்ணி கிடைக்கும், எங்கே சாப்பாடு கிடைக்கும் தெரியும். கடந்த 10,000 ஆண்டுகளாக அது பாட்டு ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வலசை போய்கிட்டே இருக்கும். எங்கே சாப்பாடு கிடைக்கும், எங்கே தண்ணி கிடைக்கும் தெரியாது. ஆனால் திடீர்னு நாம உள்ள போந்து ரயில்வே ட்ராக் கட்டுறோம், ஈஷா யோக மன்றம் கட்டுறோம், காருண்யா காலேஜ் கட்டுறோம் சொன்னா யானை ஊருக்குள்ள வரத்தான் செய்யணும். எந்த விலங்கினமும் நம்மை தேடி வருவதல்ல. நாம விலங்குகளுக்கு பிரிடேட்டர்ஸ், எந்த விலங்கும் தேடி வராது. நாம தான் அவர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு சென்று ஆக்கிரமித்துக் கொள்கிறோம். நமக்கு ஒரு பெரிய நினைப்பு இருக்கு. நாம தான் அந்த பூ உலகின் தாதா. நம்மளால எதுவுமே நம்மளால இயற்கை எதுவும் செய்ய, நம்ம இயற்கை எதுவும் செய்யாது. நம்ம இயற்கையை கட்டுப்படுத்த முடியும், நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை தெரியுமா? மனிதர்களாகிய நமக்கு இயற்கையை கட்டுப்படுத்தவோ அனுமானிக்கவோ எதுவுமே முடியாது. நம்மால் ஒரே ஒரு விஷயம் செய்ய முடியும் என்றால் அது இயற்கையோடு இயந்த வாழ்வை எப்படி வாழ்வது என்று மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். நான் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். 2004ஆம் ஆண்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பப்ளிக் ஹியரிங் நடக்குது. அந்த பப்ளிக் ஹியரிங் சேது சமுத்திரம் ப்ராஜெக்டான பப்ளிக் ஹியரிங். அதில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், செயல்பாட்டாளர்கள், அந்த ப்ராஜெக்ட் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லாம் கலந்துட்டாங்க. அப்போ அந்த கூட்டம் ஆரம்பித்தோடனே அங்கே போயிருந்த சுற்றுச்சூழல் ஆர்வலாம் சேர்ந்து தயவுசெய்து திட்டத்தை இங்கே கொண்டு வராதீங்கன்னு சொல்கிறாங்க. திட்டத்தை ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க சேர்மன். அப்போ அந்த சுற்றுச்சூழல் செயல்பாடு இருந்துச்சு, தயவுசெய்து திட்டத்தை கொண்டு வராதிங்க, இந்த பகுதி சுனாமி வரக்கூடிய பகுதின்னு சொல்கிறாரு. அவங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, அங்கேருந்து 250 பேரும் சுனாமிங்கிற வார்த்தையை கேட்டவுடனே சுனாமியாலான்னு சிரிச்சிட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் தமிழ் சமூகத்திற்கு சுனாமிங்கிற வார்த்தையை கமலஹாசனோட அன்பே சிவம் படத்தை தவிர நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் என்ன நடந்துச்சு? எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் மந்த், சரியா 1 மாசம் கழிச்சு சுமத்ரா தீவில் அருகில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் மிகப்பெரிய சுனாமி ஏற்படுத்தி உலகம் முழுவதும் 2,20,000 பேர் கொண்டு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் 20,000 பேர் செத்து போனாங்க சுனாமியில். நான் 2001, 2002 அந்தமான் தீவுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதியோட நான் போனேன். இப்போயாவது அவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அப்போ இலத்தில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நான் சிரிச்சிட்டேன்.
அப்போ என் நண்பர் சத்தம் போட்டார். நான் மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய அறியாமை, நான் தெரியாமல் சிரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துட்டேன். சுனாமி வந்து ஒரு மாதம் கழிச்சு அந்த மாதிரி நண்பர் கூப்பிட்டார். 2005 ஜனவரி மாதம் கூப்பிட்டு என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டு, சயின்டிஃபிக்லி டெவலப்ட் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு தமிழ்நாட்டில் சுனாமினால் எவ்வளோ பேர் பாஸ் இறந்து போனான்னு கேட்டார். நான் சொன்னேன் 20,000 பேர் இறந்து போயிருப்பாங்க சொன்னேன். உனக்கு ஒன்று தெரியுமா? அவர் சொன்னார், உனக்கு ஒன்று தெரியுமா, நீ யாரை பார்த்து சிரிச்சியோ, யார் ரொம்ப பிரிமிட்டிவாக வாழ்கிறாங்கன்னு சொல்லி சிரிச்சியோ, அந்த பழங்குடியின மக்களில் ஒருவர் கூட சாகவில்லைன்னு சொன்னார். எனக்கு அப்படியே தூக்கி போட்டுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம இன்காய் சிஸ்டம் வச்சிருக்கோம், ஏர்லி வார்னிங் சுனாமி சிஸ்டம் வச்சிருக்கோம். இதெல்லாம் வச்சிருக்க நம்மால் சுனாமியை ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளை தற்காத்து கொள்ள முடியலை. ஆனால் நம்ம யார் பிரிமிட்டிவாக வாழ்றாங்கன்னு சொன்னோம், அந்த பழங்குடியின மக்களில் ஒருவர் கூட சாகவில்லை. எப்படி நான் படிக்க ஆரம்பித்தேன், ஆந்த்ரோபாலஜிக்கலாக படித்தா அவங்களுக்கு இந்த சுனாமி, பினாமி, ரிக்டர் ஸ்கேல் 7.1, 8.2 எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க முன்னோர்கள் விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சுனாமி வருவதற்கு முன்பாக கடல் உள்வாங்கும். நீங்கள் எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ச்சு பின்னாடி போயிட்டு ஸ்பீடை கெயின் பண்ணிட்டு ஓடுறீங்களோ, அது மாதிரி சுனாமி ஆழி பேலா வருவதற்கு முன்பாக கடல் உள்வாங்கும். ஸோ கடல் உள்வாங்க பார்த்துச்சுன்னா நீ இருக்கிறதுலே மேட்டுப்பகுதிக்கு ஏறி போயின்னு அவங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க கடல் உள்வாங்குது, ஆஹா கடல் உள்வாங்கினா மேலே போக சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லி கடகடன் மலை உச்சிக்கு மேலே போய் நின்ட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. நம்ம பையன் பூரா கடல் உள் போகுது சொல்லி கடலுக்கு பின்னாடியே போனாங்க, சுற்றி போட்டு போச்சு சுனாமி. இதான் நண்பர்கள் நம்ம ஏன்றோம் அந்த பழங்குடியின மக்களை பார்த்து நம்ம ட்ரைபல் பீப்புள் எதுவும் தெரியாதவங்க ரொம்ப பிரிமிட்டிவாக வாழணும்னு நினைச்சிடும். ஆனால் அவர்களுக்கு இயற்கையோடு இயந்த வாழ்வு எப்படி சாத்தியப்படுது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டம், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டம் மிக மிக முக்கியமான காலகட்டம் நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் வந்து உங்களுடைய இருத்தியலை கேள்விக்குட்படுத்துது. இட்ஸ் கொஸ்டினிங் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ். நீங்க மேடையில் இருக்கிறவங்க எங்களை பார்த்து நீங்க சபிக்கலாம், நீங்க தானே அந்த கிளைமேட் சேஞ்ச் காரணம், நீங்க தானே அந்த டிசாஸ்டர்ஸ் காரணம், நீங்க தானே எல்லாத்துக்கும் காரணம், நீங்க சபிக்கலாம். நான் ஏத்துக்கிறேன். எஸ், ஐ பிலாங் டு a generation which destroyed this earth. எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இந்த உலகத்தை கெடுத்ததில் எங்கள் தலைமுறையை சேர்ந்தவர்கள் தான் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஆனால் நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வாழ போறீங்க, உங்க பிள்ளைகள் வாழ போகுது. உங்களுடைய வாழ்நாளில் ஆகப்பெரும் சவாலாக மாறியிருப்பது கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். ஏன் தெரியுமா? கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் IPCC என்கிற உலக பன்னாட்டு அமைப்பு, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், ஒரு முக்கியமான 6வது மதிப்பீட்டு கால அறிக்கையை வெளியிட்டுச்சு. அந்த அறிக்கை சொல்லுது, பிப்ரவரி மாதம் 1986க்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் இதுவரை தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லை சொல்லுது அறிக்கை. Not even one normal month. The people who are born after February 1986 have not seen one normal month in their entire lifetime, is what the IPCC says. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பிறக்கின்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளின் தாத்தா பாட்டி அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை சந்தித்த பேரிடரை, டிசாஸ்டர், இன்னைக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் அவருடைய 30வது வயதை எட்டும் பொழுது 2050க்குள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கும் ஒரு முறை சந்திக்க போகின்றன என்று சொல்கிறது இந்த அறிக்கை. அதனால தான் நாங்கள் பூவுலக போட்டோம், இனிமே இயல்பான வாழ்க்கை என்பதே டிசாஸ்டர்ஸ்க்கு இடையில் தான், பேரலுக்கு இடையில் தான். நம்ம பிள்ளைகளின் கூக்குரல் என்பதற்காக பிள்ளையின் கூக்குரல் என்று போட்டோம். இது உங்க பூமி, இது நீங்கள் எடுத்து எங்களை போன்ற சுற்றுச்சூழலை கெடுத்த நாசப்படுத்திய தலைமுறையை சேர்ந்திருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உள்ளது. இன்னைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள். சென்னையில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஒன்று கூடி பேசுகிறார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய துவக்கம் நண்பர்களே. அதற்காக உங்கள் எல்லோரையும் நான் பாராட்டுகிறேன். பள்ளி கல்லூரி அனைத்து மாணவ மாணவர்கள் நான் பூவுலக சார்பாகவும் டான் பாஸ்கோ சார்பாகவும் மனதார பாராட்டுகிறேன். நீங்க உங்க பூமி இது, நீங்கள் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உள்ளது. நான் உங்களை அச்சப்படுத்துவதற்காகவோ பயமுறுத்துவதற்காக சொல்ல, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எதிர்ப்பாக நான் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் வாங்காரி மத்தாயை பற்றி தெரியும். வாங்காரி மத்தாய் யாருன்னா, அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்மணி. அவங்க நோபல் பரிசு வாங்குற வரைக்கும் வாங்காரி மத்தாய் யாரும் தெரியாது. அவங்க நோபல் பரிசு வாங்குறாங்க, வாங்கிட்டு வெளியே வராங்க. உலகத்தில் இருக்கின்ற எல்லா பத்திரிகையாளரும் அங்கே நிற்கிறாங்க. நீ யாரு தாயின்னு கேட்குறாங்க. நான் சொல்லியிருப்பேன், நான் சுந்தரராஜன், நான் பூவுலக நம்பர் சொல்லியிருப்பேன். ஆனால் வாங்காரி மாத்தா இல்லையா, அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு காடு தீப்பிடிச்சு எரியுது. அந்த காட்டில் இருக்க சிங்கம், புலி, யானை எல்லாம் சும்மா படுத்து கிடக்கு. ஒரே ஒரு தேஞ்சிட்டு ஹம்மிங் பேர்டு மட்டும் பறந்து போய் பக்கத்தில் இருக்க நீரில் போய் ஒரு சின்ன அலகுல ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு அந்த தீ மேலே ஊற்றுது. இது ஒரு தடவை அல்ல, போது தண்ணி எடுக்குது, ஊற்றுது, போது செஞ்சுக்கிட்டே இருக்கு. 1 மணி நேரம் கழிச்சு ஒரு முயல் குட்டி அந்த ஹம்மிங் பேர்டை கூப்பிட்டு லூசா நீ, அவ்வளோ பெரிய யானை படுத்து கிடக்கு, அது தும்பிக்கை தண்ணி எடுத்து வந்தா அணைச்சிட முடியும், சிங்கம் படுத்து கிடக்கு, புலி படுத்து கிடக்கு, நீ தம்மா துண்டு லில்லி புட்டான் ஹம்மிங் பேர்ட் தேஞ்சிட்டு உன்னால் என்ன செய்ய முடியும் கேட்டுச்சான்.
அதுக்கு அந்த ஹம்மிங் பேர்ட் பதில் சொல்லிச்சா, என்னால் எதை செய்ய முடியுமோ, எவ்வளோ காலம் செய்ய முடியுமோ, எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அதுவரை நான் செய்து கொண்டே இருப்பேன் சொல்லிச்சா அந்த ஹம்மிங் பேர்ட். இந்த கதை மற்ற விலங்குகள்லாம் போச்சா, எல்லா விலங்குகளும் சேர்ந்து காட்டுத்தீயை அணைச்சாங்களாம். வாங்காரி மாத்தாய் சொன்னாங்க, நான் இந்த உலகத்தின் ஹம்மிங் பேர்டாக இருக்கிறேன் என்று சொன்னார். நண்பர்களே, இதுதான் மிக மிக முக்கியமான தருணம் நண்பர்களே. நாம் இந்த உலகத்தின் ஹம்மிங் பேர்டுகளாக, தேன் சிட்டுகளாக மாற வேண்டிய தருணம் இந்த தருணம். இது யாருக்காகவும் அல்ல, இந்த பூமியை காப்பாற்றி, நம்முடைய ஒரே ஒரு வாழ்வான பூமியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் உள்ளது. இந்த பூமிங்கிறது நம்ம தாத்தா பாட சொத்து கிடையாது, நம்ம பேரம்பேத்தின் வாங்கிய கடன். அதை வட்டியும் முதலுமாக அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.